அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினுடைய பெயர் என்ன? கடைசி கால அபிஷேக ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் என்ன அபிஷேகத்தை தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே இன்னைக்கு வராதவங்க கூட காலையிலே ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன அபிஷேகம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அபிஷேகத்தை கேட்டால் அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை அப்படியே பெற்றுக்கொண்ட மாதிரி. முன்னால் இப்படி நம்ம யூடியூப்பில் பார்க்க முடியாதுல்ல, அதனால் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் இன்றைக்கி வரலனாலும் நாளைக்கு இதில் என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ கடைசி கால அபிஷேகம். நமக்கு என்ன அபிஷேகம்? ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். அந்த அபிஷேகம் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. அதனால் இது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் அத்தனையும் ஆவியானவர் எழுதினது தான். அதில் அத்தனை வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. ஆண்டவரே, இந்த கடைசி கால அபிஷேகத்தை எந்த அபிஷேகத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறீரோ நீங்கள் பேசுங்க, எங்களை நடத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பார். அதில் 2வது இதை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம். அல்லேலூயா. ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம். நமக்கு ஆலோசனை யார் சொல்வா? ஆண்டவருக்குடைய பெயர் நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சிந்திப்போம். ஆண்டவருடைய நேமில் ஒரு விசேஷம் என்னது? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனையில் உருவாக்குறவரே ஆண்டவர் தான். அவர் தான் அபிஷேகத்தின் மூலமாக அந்த ஆலோசனை நமக்கு தருகிறார். அந்த ஆலோசனையை நம்ம முழுவதுமாக கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் ஆலோசனையும் பலனும் அருளும் அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை, ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிற வார்த்தைகளை கேட்டு அந்த ஆலோசனைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த ஆலோசனை நமக்கு என்னதை கொண்டு வரும் தெரியுமா? பலனை கொண்டு வரும். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் அல்லது கொடுக்கும் அபிஷேகம். அல்லேலூயா. இப்போ வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆலோசனையை கேட்டு அந்த அபிஷேகத்துக்குள்ள நடக்கிறவங்களை ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பலன் நிரப்பும், ஒரு பலன் நடத்தும். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே மாதிரி ஆண்டவர் ஆலோசனை தருவார். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தருவார், பாடலின் மூலமாக தருவார், ஊழியரின் மூலமாக தருவார் ஆலோசனை. இந்த ஆலோசனையை கேளாமல் போனால் அந்த பலனை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடும். இந்த ஆலோசனையை கேட்டு அந்த பலனடைந்த ஒருவரையும், இந்த ஆலோசனையை கேட்டு அந்த பலனை இழந்த ஒருவரையும் இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். அப்போ நம்ம யாரை மாதிரி இருக்கிறோம், நம்ம எப்படி இந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பலத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியுங்கிற தீர்மானத்தோடு அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும்? நம்ம கடந்து போக போகிறோம். சரிதானா? நம்ம 2 பேரை இந்த நாளையில் சிந்திக்க இருக்கிறோம். ஆலோசனையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தவருக்கு என்ன பலன் கிடைச்சது? இந்த ஆலோசனையை கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் போனவருக்கு என்ன பலனை இழந்தாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது பலனை இழந்தவரை பார்க்கலாமா? பார்க்கலாம். வேதத்தில் பலனை இழந்தவர் இருக்கிறாரு, பலனை அப்படியே பெற்றுக்கொண்டவரும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நம்ம 2 பேரையுமே நம்ம சிந்திக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். நம்முடைய நீதிமொழிகளில் ஞானி சொல்லியிருக்கிறாரு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் நானே வாசித்திருந்தேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போகும், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம். ஆலோசனைக்காரர் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆலோசனைக்காரரை விட்டுருதோம். அதனால் ஆலோசனைக்காரர் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா? சுகம் உண்டாகும். அந்த ஆலோசனை இல்லைன்னா அதை நம்ம என்ன செஞ்சு போயிடுவோம்? விழுந்து போயிடும். விழுந்து போகணுமா, சுகம் உண்டாகணுமா? நம்முடைய தீர்மானம் தான். நம்ம தான் அதை எடுத்துக்கிடணும். அதனால் எல்லாரும் ஆலோசனையை கேட்டு பலன் அடைவோம், சுகம் அடைவோம். ஆலோசனை இழந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? விழுந்து போயிடுவோம்னு சொல்லி ஞானி நமக்கு ஆலோசனையாக என்ன செஞ்சுருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற வார்த்தைகளை, ஆவியானவர் தருகிற ஆலோசனையை அப்படியே கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? பலனை பெற்று
ஆலோசனையும் பலனும் அருளக்கூடிய அபிஷேகம். அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. போதும், நிறைய அதில் வரிசையாக போடப்பட்டிருக்கும். அமலேக்குன்னு ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அவரை வழிமறிச்சிருக்கலாம். அதனால் ஆண்டவரே சொல்லிட்டார், சாமுவேலை போய் சவுலை பார்த்து சொல்லிரு, இந்த ஆலோசனை அவருக்கு என்ன செய்யுது, சவுல் ராஜாவுக்கு சொல்லுன்னு சொன்னார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் சங்கரிக்க சொல்லிட்டார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணலை, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை கொடுத்தும் அந்த அபிஷேகத்தை அவர் கடைப்பிடிக்காதபடி, அது கீழ்ப்படியாதபடி போனதினால அவருடைய வாழ்க்கையில் அந்த பலனையே அவர் என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போயிட்டாரு. இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவரை பார்க்கிற உயரமானவங்க யாருமே இல்லை, அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா ஆண்டவர் சொல்லிவிட்ட ஆலோசனையும் பலனையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை இழந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அமலேக்கரை ஒரு சிலதை அழிச்சாரு, தரமானதெல்லாம் என்ன செய்யலை, அழிக்கலை. அந்த ராஜாவை கொல்லலை, ஒன்று கூட வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், கடைசியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போட கடவா என்று சொல்லி கட்டளை கொடுத்துட்டாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எதெல்லாம் வச்சிருக்காருன்னு பாருங்க. அதே பின்னால் 14ஆம் வசனத்தில் அது சாமுவேல் வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையும் சங்கரிச்சிட்டேன்னு சொல்லி அந்த சவுல் பதில் சொல்லிட்டார் கேட்டதுக்கு. ஆனால் அங்கே பின்னால் என்ன சத்தம் கேட்கணும், 14ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? அதற்கு சவுல் சொல்றாரு, அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலிடம் சொன்னான். என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் உன்னை விட்டு ஆண்டோடைய அபிஷேகம் என்ன செஞ்சிடும், இன்னைக்கு போயிரும் என்று சொல்லிட்டார். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வித்தாரே, நீர் இப்படி கீழ்படியாம போயிட்டீரே, இன்னைக்கு உம்மை பார்க்கலும் சிறியவனாகிய வேற ஒருவருக்கு இந்த என்ன செய்ய போகுது, இந்த ராஜ்யபாரம். சவுலிடத்துல சாமுவேல் தீர்க்கமா சொல்லிட்டார். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை இழந்து போன ஒரு சவுல். இதுக்கு பின்னால் நீங்கள் அதே 1 சாமுவேலில் கடைசி அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, இப்போ யாரும் எடுக்க வேண்டாம். யார் எந்த அமலேக்கியனை கொல்லாமல் இந்த சவுல் ராஜா விட்டு விட்டாரோ, சவுல் அந்த பெலிஸ்தர் கூட யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது அதில் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஜெயிக்க போகிறாங்க, சவுல் மடிந்து போறோன்னு பட்டயத்தை நட்டி அதில் விழுந்து என்ன செஞ்சார், தன்னை தற்கொலை பண்ண போகிறாரு. அந்த டைமில் அவர் வீட்டில் விழுந்துட்டாரு, சாகலை, உயிர் போகாமல் வதச்சிட்டு கிடக்கு. அந்த நேரம் ஒருத்தன் வந்தான், எப்பா நீ யாரு? அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் அமலேக்கியன், நான் என்ன என் உயிர் போகாமல் இருக்கு, என்னை என்ன செஞ்சிரு, வெட்டி போட்டுருனாரு. அவருடைய கழுத்தை வெட்டி கொண்டு போட்டது யாரு? எந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியாம அதை அபிஷேகத்தை இழந்து போனாரோ சவுல், அந்த மனிதனாலே அவர் என்ன செய்யப்பட்டாரு, அழிக்கப்பட்டார். ஆவியையும் பலனையும் நமக்கு தரக்கூடிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா அபிஷேகம் வேணும். ஆனா இந்த அபிஷேகம் ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை அந்த சவுல் சாமுவேல் சொன்ன ஆலோசனையை இழந்ததுனால அபிஷேகத்தையும் இழந்தாரு, வாழ்க்கையும் இழந்தாரு, ராஜ்யபாரத்தையும் இழந்தாரு, எல்லாவற்றையும் இழந்தாரு. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை ஒரு சவுல் இழந்ததுனால அவருடைய உயிர் போச்சு, அவருடைய ராஜ்யபாரம் போச்சு, அவருடைய ஆண்டவரை எல்லாம் இழந்துட்டார். ஒரே ஒரு கீழ்ப்படியாம தான். அன்னைக்கு மட்டும் அவர் கீழ்ப்படிந்து அந்த அமலேக்கியரை சர்வ சங்காரம் பண்ணி இருந்தார், ஆனால் அவருடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான ஒரு தற்கொலை பண்ணி சாகிற முடிவு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே ஆலோசனையும் பலனும் அருளுகிற அபிஷேகத்தை நான் இழந்து போயிருந்தா இந்த நாளிலே நான் அதை சரி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு தருணத்தை தாங்கன்னு கேளுங்க.
ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் எத்தனையோ முறையில் ஆவியானவர் சொல்கிற ஆலோசனையை நான் விட்டுருக்கேன், வேதம் சொல்லுகிற ஆலோசனையை விட்டுருக்கிறேன், ஊழியக்காரங்க சொல்லுகிற ஆலோசனையை விட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலனை இழந்திருக்கிறேன், எத்தனையோ பலவீனத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கேன். இன்றையிலேருந்து நான் ஒரு தீர்மானத்தோடு போகிறேன். ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த அபிஷேகத்தை நான் பெற்றவராக நான் நின்று எங்களுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இந்த ஆசீர்வாதத்தினால் என்னை நடத்துங்க, எங்களை நடத்துங்கப்பா, எங்கள் குடும்பத்தை நடத்துங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றிடோ. பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றுவே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை இழந்து போன சவுலை பார்த்துட்டோம். இனிமே அதை பெற்றுக்கொண்ட ஆலோசனையும் பலனையும் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரரை பார்க்க போறோம். அது யாரா இருக்கலாம்? தாவீது. அல்லேலூயா. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். தாவீதும் சவுலுமே எதிரடை தான் எல்லாத்துலேயும். தாவீது வர வர பலத்து போவார், சவுல் வர வர இழந்து போயிடுவார். அபிஷேகத்தை இல்லைன்னா எல்லாம் இழந்துருவோம். நம்மளும் அப்படிதான். அப்போ நம்ம அபிஷேகம் ஆலோசனை கொடுக்குது. அந்த அபிஷேகத்தை அப்படியே நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு வழிநடத்தல், ஒரு ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய ஆலோசனை கேட்குறோம், ஊழியருடைய ஆலோசனையை கேட்குறோம். நம்ம ஐக்கியத்துக்கு ஆலோசனைக்கு அநேக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே கேட்குறவங்க குடும்பங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தையும் பலனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் நம்ம கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஐக்கியத்தில் நம்ம கேட்போம். அந்த அபிஷேகத்தை அப்படியே கடைப்பிடிப்போம், பின்பற்றுவோம். அது நமக்கு ஒரு பலனாக தான் இருக்கும். நம்ம ஒரு நாளும் பலவீனப்பட்டு போகிறதே கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது அந்த அபிஷேகத்தின் ஆலோசனையையும் பலனையும் அப்படியே கடைப்பிடித்த தாவீது. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதே 30 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாமா? ம் 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 சரி, போதும். தாவீது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 3ஆவது நாளில் அந்த இடத்துக்கு சிக்லாக்குக்கு வாராரு. லாக் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. அங்கே போனால் அவங்க மனுஷர்களை எல்லாத்தையும் அள்ளிட்டு கடத்தி கொண்டு போயாச்சு. அந்த பட்டணத்தை தீயரிச்சு போட்டாச்சு. ஒன்றுமே தீ எரிஞ்சுன்னா ஒன்றுமே மிச்சம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டு. உடனே தாவீது அந்த இடத்துல வந்து பாருங்க, 4ஆம் வசனம் கடைசி பகுதியில், தன்னுடைய பலன் இல்லாமல் போக மட்டும். தாவீது மாத்திரம் இல்லை, அவனோடு இருந்த ஜனங்களும் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க? யாருக்குமே அழுக வரதானே செய்யும். அப்படி அழுதாங்க. பலனும் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்க? அழுதுகிட்டாங்க. உடனே அழுதுட்டு ஒரு மூலையில் போய் அவர் உட்காரலை. அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் உடனே ஒரு ஆசாரியரை போய் பார்க்குறாரு. பார்த்து நான் என்ன செய்யலாம், அந்த தண்டை போய் என்ன செய்யலாம், அதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், 8ஆம் வசனத்தில் இருக்குது, பிடிக்கலாமா, யார் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டா, அந்த தண்டை நான் போய் தொடர்ந்து போனால் பிடிக்கலாமா, பிடிக்க முடியாதா, போகலாம், பிடிக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சார், அந்த ஆசாரியன்
கட்டளை கொடுத்துட்டார். அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரங்க ஆசாரியர்னு சொல்லி ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் போய் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனையை கேட்டுக்கிடணும். அப்படி இவர் கேட்டார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அத்தனை இழந்துட்டாரு. ஆனாலும் நமக்கு ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை அவர் என்ன செய்யலை, அபிஷேகத்தை என்ன செய்யலை. அதனால் அந்த அபிஷேகத்தை மட்டும் விட்டுறாதீங்க, இழந்துடாம ஆண்டுடைய சமூகம். இப்போ நம்ம ஒருவேளை ஆசாரியரை தேடி போவேண்டாம், ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம், ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்போம், என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்த வசனத்துக்கு அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் நம்மை நடத்தும். அல்லேலூயா. அவரை நடத்தா நடத்தலையா பாருங்க. இழந்து போன ஒன்று அதே அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 19ஆம் வசனத்தை. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் எல்லா கரங்களை தட்டுங்க எல்லாரும், எல்லாவற்றையும் திரும்ப என்ன செஞ்சிட்டாரு, பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனையும் பலனையும் அருளுகிற அபிஷேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நம்ம வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன பணமா இருக்கலாம், இழந்து போன சுகமா இருக்கலாம், இழந்து போன அபிஷேகமா இருக்கலாம், இழந்து போன எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒன்னொன்னு நம்ம இழந்திருப்போம். அந்த இழந்து போன அத்தனையும் ஒன்றும் குறையாமல் பெற்றுக்கொள்வோம். இதை யார் பெற்றுக்கொண்டா? இந்த தாவீது பெற்றுக்கொண்ட. காரணம் அந்த பலனையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்க எல்லாரையும் விளக்கமாக சொல்ல இன்னும் 2 வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதனால இதை நான் சுருக்கமாக ஜோமணி நான் நிறைவு செய்கிறேன். இந்த அபிஷேகத்தை இன்னும் வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்து பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு அபிஷேகத்தை லேசாக விளக்கேற்றி வச்சிருக்கு. இன்னும் அந்த விளக்கு எரியும்படியாக நம்ம வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடணும், வளர்த்துக்கிட வேண்டியதான். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் சவுலுக்குள்ள இல்லாததுனால அவருடைய எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லிடலாம், எல்லாவற்றையும் இழந்துட்டார். ஆனா அந்த ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால இழந்து போன ஒண்ணு கூட குறைவில்லாம எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு, பெற்றுக்கொண்டு. எது வேணும் உங்களுக்கு? தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் வேணுமா, சவுலுக்குள்ள இருந்த இழந்து போன அபிஷேகம் வேணுமா? எல்லாரும் அதை தான் சொல்ல போறோம். இது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாரெல்லாம் சவுலை போல ஆலோசனையும் பலனையும் இழந்து போன அபிஷேகத்துக்குள்ள நம்முடைய லைஃப் இருந்துச்சுன்னா இந்த இரவு வேளையில நம்ம சரி பண்ணிட்டு போகணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கேன்ப்பா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என் வாழ்க்கையில ஆலோசனையும் பலனையும் நான் இழந்து போன அபிஷேகத்தோட இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உடன்படிக்கை பண்றேன், உம்மோடு கூட நான் ஒப்பந்தம் பண்றேன், உம்மோடு கூட என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒரு கரத்துல தருகிறேன்ப்பா. ஆலோசனையும் பலனையும் எனக்கு அருளக்கூடிய கொடுக்கக்கூடிய உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பி எப்படி ஒரு தாவீது அனைத்தையும் இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஒருவேளை தொழிலையோ குடும்பத்திலேயோ பிள்ளைகள்லையோ ஊழியத்திலோ நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோமோ அத்தனை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்த விட்டு என்ன செய்ய போறோம், கடந்து செல்ல போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்க யாருனாலும் ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை இந்த இடத்துல இழந்து போயிருந்தா ஆண்டவரே, நாங்க இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தாங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. நாங்க எல்லாரும் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதை நாங்க என்னெல்லாம் செய்யணும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும், ஐக்கியத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமை நானே எஜமானீரே நாதா, அடிமை நானே எஜமானீரே நாதா, கனவினன் நானே கனவான் நீரே நாதா, கனவினன் நானே கனவான் நீரே நாதா. உம் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல
என்னும் வாழ்வில் படகொட்டி நீரே நாதா. கடல் என்னும் வாழ்வில் படகொட்டி நீரே நாதா. அலை வந்து மோதியோ அழியாமல் காப்பவர் நீரே. அலை வந்து மோதியோ அழியாமல் காப்பவரே நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே. ஆண்டவர் நேர கரங்களை உயர்த்தி ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி அனுப்புங்கப்பா. கீழ்ப்படியாத சவுலை போல நாங்கள் கீழ்ப்படியாமல் பலனையும் எல்லாவற்றையும் இழந்து போய்விடாதபடி ஆண்டவரே தாவீதை போல் கீழ்ப்படிந்து இழந்து போன அத்தனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி நடத்தும். இந்த அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அல்லேலூயா.